share a few words, please. எல்லாருக்குமே வணக்கம். மீடியா நண்பர்களே உங்களுக்கு வணக்கம். தேங்க்யூ ராஜா சார், தேங்க்யூ தனா சார், ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த பாட்டு என்கிட்ட ஒரு நாள் ஒரு கால் வந்துச்சு. சரி ஓகே ஒரு பாட்டு இருக்கே பண்ணுறீங்களா? ஓகே பண்ணுறோம். ஏன்னா பிருந்தா மாஸ்டர் பண்ணுறாங்க. பிருந்தா மாஸ்டர் ஆல்சோ ஃப்ளைட்டில் உட்காந்து சடன்லி பிருந்தா மாஸ்டர் சொல்கிறாங்க, பாட்டு கேட்டிங்களா? இல்லை மாஸ்டர் பாட்டு கேட்கல, பாட்டு வந்து ப்ளே பண்ணி கேட்குறோம். எனக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் நான் பிளாங்க் அவுட் ஆயிருக்கேன். பாட்டு வந்து சூப்பராக இருக்கு, அவ்வளவு பீட்ஸாக இருக்கு, அதோட ஃபாஸ்ட் பீட்ஸாக இருக்கு. எப்படி பர்ஃபார்ம் பண்ணலாம் ஒரு நாள் இருக்கு. நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணோம் இந்த பாட்டுக்கு. தேங்க்யூ மெல்வின் சார் ஃபார் சச் அ கிரேட் மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கு. அண்ட் என்னோட I would like to wish the entire team of Hitler a great success. Obviously தனா சரோட படம் ரொம்ப நல்லா அவங்க பண்ணிடுவாங்க, அதுக்குள்ள சான்ஸே இல்லை. அண்ட் அவங்களோட எடிட்டிங் என்டையர் டீம் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. விஜய் ஆண்டனி சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் everybody has done so much hard work for every film. ஸோ இந்த படம்க்கு நிறைய நிறைய லவ் கொடுங்க அண்ட் go and watch Hitler. Thank you. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா another lyric writer Kritika அவர்கள் to share few words please. And I mean like entire team here, big thank you to Dana sir and to Mervin sir. Dana வந்து என்னோட friend actually. So இப்போ நீங்கள் பார்த்த இந்த ring chat தான் நான் ஃபர்ஸ்ட் எழுதினேன். That's the first time I met Vivek and Mervin also. So more than anything, thank you for introducing me to these awesome music directors. தானா நான் கால் பண்ணி ஒரு பயங்கரமான ஐட்டம் சாங் ஒன்று இருக்கு, நீ எழுதுவியா அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்டாங்க. I think that's a great thing, right? ஒரு woman கிட்ட கூப்பிட்டு I want you to write an item song so it is, you know, not too indecent in its words அப்படின்னு யோசிக்கிற ஒரு விஷயமே வந்து I think hats off to Dana. So இதை தவிர இன்னும் 2 பாட்டு எழுதியிருக்கேன் அண்ட் ஒரு பாட்டு பாடியிருக்கேன். And it's been a great experience and I'm just waiting to see this movie in theaters. நீங்கள் எல்லாருமே இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் எவ்ரி ஒன் டோல், இதுக்கு முன்னாடி வந்து எல்லாருமே சொன்ன மாதிரி பத்திரிகை நண்பர்கள் நல்லபடி பேசினா தான் இப்போது படங்களை பார்க்கறதுக்கு எல்லாரும் தியேட்டர்ஸ்க்கு வராங்க. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இட்ஸ் அ கிரேட் ஸ்கிரிப்ட். நிறைய ஹார்ட் ஒர்க் போயிருக்கு இதில், ஃப்ரம் த ப்ரொடியூசர் டு த டிரெக்டர் டு தி ஆக்டர்ஸ் டு எவ்ரி திங். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் மூவி அண்ட் என் கூட சேர்ந்து எல்லாரும் தியேட்டர்ஸில் இந்த படத்தை பார்க்குவாங்க. சூப்பர். இல்லை நீங்கள் அதுக்குள்ளே மைக் கொடுக்கக்கூடாது கண்டிப்பாக, ஏன்னா நீங்கள் அழகாக பாடுவீங்கன்னு நாங்கள் சொல்லிட்டோம். எனி நம்பர் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் சாங் எனிதிங், ஆர் நீங்கள் பாடின இந்த பாடல் கூட இன்னொரு சாங் பாடியிருக்கேன்னு சொன்னீங்களே அந்த சாங் அதுதான் இப்போ நீங்கள் போட்டு காமிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா, பரவாயில்ல. அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ட்ரையல் பார்த்துடலாமே, தப்பே இல்லையே கிருத்திகா. Okay, I'll just do 2 lines because அந்த பாட்டை ஒழுங்கா இவங்க கேட்கட்டும். ஒழுங்கா கேட்கட்டுமா? ஆமா, with music and all. ஓகே ஓகே. மாயமோ 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 அந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கு. but I don't remember the lyrics bro. I'm sorry but yeah, that's okay. thank you. வணக்கம். பிரசன்ட் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். எப்பயுமே அங்கே என்ன சப்போர்ட் கால் ஆடினா தெரியாதுன்னு சொல்லி தான் அந்த ஏரியாவில் நிற்போம் கடன்னு. தேங்க்யூ ஸோ மச் ஹிட்லர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செந்தூர் ப்ரொடக்ஷன் டீமுக்கும் ராஜா சார் அண்ட் சஞ்சய் அவங்களோட உழைப்புக்கு பெரிய நன்றி. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் ஒரு ப்ரொடக்ஷன் ஹோல்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதை எடுத்து ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு இருக்கிற ப்ரெஷர் என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வகையில் ராஜா சார் அண்ட் டீமை கடமைப்பட்டிருக்கோம் நாங்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் தனா சார் படத்தோட டைரக்டர், வெரி இன்டென்ஸான ஒரு ரைட்டர். ஸோ மணிசார்கிட்ட நம்ம என்னெல்லாம் பார்ப்போம், என்னெல்லாம் எதிர்பார்ப்போம் அப்படிங்கிறது அவரோட ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்குன்னா, இவர் வந்து ரைட்டிங்கில் வந்து பயங்கரமான ஒரு தெளிவு இருந்தது அவரோட ஸ்கிரிப்டில் படிக்கிறப்பவே. ஸோ அது முழுக்க ஒரு முக்கியமான ஆழமான கதை களத்துக்குள்ள விஷுவல் ட்ரீட்டோட பக்கா கமர்ஷியலாக அந்த படத்தை பண்ணியிருக்கிறது பெரிய சவால். அதில் ரொம்ப நல்லாவே சூப்பராக பண்ணியிருக்காரு. தேங்க்யூ தனா சார். அண்ட் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் டெக்னிக்கலாக அந்த படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாமே. ஸோ அதுவே வந்து ஒரு படத்துக்கு பெரிய பலமாக இருந்தது. அண்ட் இன்றைக்கி வந்து விவேக் அண்ட் மெர்வின் பிரதரோட
டே. ஸோ அவங்களோட எல்லா பாடல்களும் ஃப்ரம் த டே ஒன் இண்டி ஃபிலிம் மேக்கிங்லேருந்து ஆரம்பித்து அவங்கள இண்டிபெண்ட்டாக சாங்ஸ் பண்ண ஆரம்பிச்சு மூவிஸுக்கு பண்ண வரைக்கும் எல்லாமே அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இன்றைக்கும் அப்படி தான், எல்லா பாட்டும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் விவேக் அண்ட் மெர்வின் டீம். அடுத்தது விஜய் ஆண்டனி சார். எல்லாரும் சொல்கிற மாதிரி தான், ஒரு தயாரிப்பாளருக்கு தேவையான ஒரு நடிகர், ஒரு கதாநாயகன். கதைக்குள்ளே மட்டுமே ட்ராவல் பண்ணிவிட்டு தனக்கான எந்த இடத்தையுமே எடுத்துக்காமல் கதைக்கு மட்டுமே உழைக்கக்கூடிய ஒரு நடிகராக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி எல்லாருமே நம்ம விஜய் ஆண்டனி சார் ரொம்ப பிடித்தமான ஒரு மனிதராக பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படத்தில் உங்கள் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் மை மோஸ்ட் ஃபேவரட், அவர் ஃபேவரட் ஜிவிஎம் சார். ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு பர்சன். இவர் மாதிரி நிற்கணும், நடக்கணும் அப்படின்னு நானும் நிறைய ட்ரை பண்ணிருக்கேன். தேங்க்யூ சார் அண்ட் லவ் யூ சார். ஸோ இந்த படத்தில் நீங்கள் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் தமிழ் சார், எனக்கு பிடிச்ச மனிதர் முதல்ல, அதுக்கப்புறம் இயக்குனர். ஸோ அவரோட நடிப்பும் பயங்கரமாக இருக்குது, இயக்கமும் பயங்கரமாக இருக்குது. ஸோ எல்லாருமே இந்த படத்தில் இருக்கிற எல்லாருமே, அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் முரளி சார், எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. கம்மிங் 27th எல்லாரும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்த ஒரு படமாக இருக்கும். நன்றி. ஒரு தயாரிப்பாளர் வந்து ஒரு இசை வெளியீட்டில் ஒரு ஹீரோவை பார்த்து அவர் மாமனிதன் சார் அப்படின்னு சொல்கிறாருன்னா விஜய் ஆண்டனி சார் எவ்வளோ நல்லவர் நம்மளே தெரிஞ்சுக்கலாம். அவர் வந்திருந்து எப்போதுமே தயாரிப்பதற்கான ஒரு கதாநாயகனாகவே இருக்கார். அதனால் எதிர்காலத்தில் எங்களுக்கு அந்த வாய்ப்பு தரணும் சார். இன்றைக்கி சினிமா வந்து உங்களுக்கு தெரியும், தமிழ் சூழலில் வந்து ஒரு திரைப்படத்தை வந்து திரையரங்குகளுக்கு கொண்டு வர்றதில் ஒரு பிரச்சனை உள்ள உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஏன்னா ரொம்ப சிக்கலான சூழ்நிலை தான் தமிழ் சினிமா இருக்குது. அதை தாண்டி திரைக்கு வர படங்களை, இந்த படங்களை திரைத்துறையில் இருக்கிற நம்ம பத்திரிகையாளர் வந்து அதை கொண்டாடினா மட்டும்தான் அது ஆடியன்ஸுக்கு முழுமையாக போய் சேருது. அந்த வகையில் இந்த படத்தை எல்லாருமே வந்து மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். இயக்குனர் பற்றி சொல்லணும்னா ரொம்ப அவங்களோட குருஜி மாதிரியே ரொம்ப கான்ஃபிடண்ட்டான ஒரு தெளிவான என்ன வேணுமோ அதை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாப்புல. அப்படி ஒரு இயக்குனர். அடுத்தடுத்த படங்களை அவருக்கு வெற்றி படமெல்லாம் கொடுக்கணும்னு நினச்சிக்கிறேன். இதில் வாய்ப்பு கொடுத்த எனக்கும், தயாரிப்பாளர்களுக்கும், ஹீரோவுக்கும் நன்றி. தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். டப்பாஸ் இந்த அப்படின்ற ஒரு பாடல் வந்து இந்த ஹிட்லர் படத்தில் நான் எழுதியிருக்கேன். இந்த பாடல் எழுதுறதுக்கு எனக்கு வாய்ப்பு தந்த இசையமைப்பாளர் அவர்களுக்கும், இயக்குனர் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். விவேக் மெர்வின் அவங்களுடைய இசையில் வந்து நான் ஆரம்ப காலகட்டத்தில் சின்ன சின்ன படங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னை வந்து பெரிய படங்களில் போய் உட்கார்ற அளவுக்கு எனக்கு பாடல்கள் பெரிய ஹிட்டு கொடுத்தது விவேக் மெர்வின் அவர்கள். அவங்களுடைய நட்பு வந்து இன்றைக்கி வரைக்கும், இந்த வருஷம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் பாடல்கள் இல்லாத வருஷமே இல்லை. ஸோ கிட்டத்தட்ட நான் இப்போ ஒரு 200 பாடல்கள் கிட்ட நெருங்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் வந்து விவேக் மெர்வின் அவர்கள். அவரோட இசையில் நிறைய ஹிட் பாடல்கள் எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் விஜய் ஆண்டனி சாருக்கு வந்து முதல் முறையாக இந்த படத்தில் நான் எழுதியிருக்கேன். ஸோ அவரே பாடியிருக்காரு. ஸோ அதுவே எனக்கு இன்னொரு பெரிய சந்தோஷம். ஸோ நாங்கள் பார்த்து ரசித்த கௌதமேனன் சார், விஜய் ஆண்டனி சார் அவங்களாம் இந்த படத்தில் இருக்கிறது எனக்கு இன்னும் ஒரு அதிகப்படியான ஒரு ஊக்கத்தை வந்து இந்த படத்தில் மூலிமா எனக்கு கொடுக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு டீமில் வந்து என்னை இணைச்சதுக்கு நான் விவேக் மெர்வின் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஷூட்டிங் ஆரம்பித்து படத்தை நாங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் வந்து அவர் 2019 வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ராஜெக்ட் வந்து கமிட் பண்ணியிருந்தார். அந்த படங்களும் வந்து பார்த்திங்கன்னா 20, 21, 22 ரிலீஸ் ஆக வேண்டிய படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியில் என்ன சூழ்நிலை தெரியல. அந்த கம்பெனியும் பார்த்திங்கன்னா 24 ரிலீஸ் ஆகிற மாதிரி சில சூழ்நிலை அமைஞ்சு போச்சு. அதனால் சில காலதாமதம் பண்ணி இந்த படத்தை வந்து இப்போ எல்லாம் ரெடி பண்ணி இப்போ செப்டம்பர் 27 வந்து எம்எஸ்எம் பிக்சர்ஸ் மூலமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அது வந்து உங்களோட ஆதரவு ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. அதே அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சில காலதாமதம் ஆகும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ் பிரச்சனை கூட நிறையா வரும். அப்படி இருந்து கூட இந்த படத்தில் வந்து நெகட்டிவ் ஃபைனான்ஸ் வந்து கமல் போரா, சந்திரபாஜன் இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து படம் எடுத்து நம்மளோட நேர்மையை பாராட்டி அவங்க நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்க சார், பிரச்சனை எது இருந்தால் பார்த்துக்கலாம், நாங்கள் கூட இருக்கோம்னு சொல்லி அவங்களும் மிக ஒத்துழைப்பை கொடுத்து இந்த படத்தை வந்து இது பண்ணாப்புல. அதே கௌதமன் சார் பற்றி சொல்லவே வேணாம். ஏன்னா பயங்கர பிஸியாக இருக்கிற ஒருத்தர் அவர் வந்து அப்படி இருந்து கூட அவர் இந்த படத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது கூட எந்த சூழ்நிலை எங்கே இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங்க்கும் சரி, டப்பிங்கும் சரி, எல்லா விஷயமும் பிரமாதமாக அவருக்கு கூட வந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து வேறு படம் டைரக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தால் கூட
இன்றைக்கி அதையும் வந்து அங்கே வந்து ஏன்னா ஒரு படம் டைரக்ஷன் பண்ணும்போது அந்த படத்தை விட்டுட்டு வர்றது வந்து ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் கலந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அங்கே அவருக்காக 500 பேர் காத்துட்ருப்பாங்க. அதெல்லாம் அவர் வந்து இது பண்ணிவிட்டு இன்றைக்கி ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து எங்கள் முன்னாடி வந்து கலந்துருக்காரு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது ஹீரோயின் ரியாசமனா இருக்கட்டும், அவங்களும் பார்த்தீங்கன்னா நடிக்கும்போது சரி, இது வரைக்கும் எந்த ஒரு சின்ன ஒரு அவங்க பிரச்சனை இல்லாமல் எல்லாத்துலேயுமே பப்ளிசிட்டிக்கு எல்லா விஷயமும் நல்லா கலந்துக்கிட்டு நல்லா பிரமாதமாக இது வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயாண்டி சார் சொல்லணும்னா வார்த்தையே கிடையாது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாமனிதன் சொல்லணும் அவர். ஏன்னா படத்தை ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து போன ஜூலை மாதம் பண்ணியிருந்தால் படம் வந்து மிகப்பெரிய லெவலில் படத்தை பிஸ்னஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் படம் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ரீதியாகவும் பார்த்திங்கன்னா நிறையா தமிழ் சினிமாவில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. சாதாரணமாக ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. அவர் கூட இருந்து நான் இருக்கேன் சார், தைரியமாக நீங்கள் பண்ணுங்கள் அப்படி சொல்லி கூட இருந்து இப்போ அவரோட சம்பளத்தை விட்டு கொடுத்து ஓஃப்ல வந்தால் கொடுங்க சார் சொல்லிவிட்டு பல தியாகங்களை பண்ணி தான் இந்த படம் வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸுக்கு வந்து செப்டம்பர் 20 ரிலீஸுக்கு தயாரிக்குது. இந்த படத்தில் வந்து விஜயாண்டி சார் வந்து 2 பேரை ரெஃபர் பண்ணாப்புல. ஒன்று வந்து கௌதமன் சார், இன்னொன்று வந்து கேமராமேன் நவீன் சார். கதையை ஓகே பண்ணி டைரக்டர் முடிவு பண்ணோன்னு பண்ணது. இந்த 2 பேருமே இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய தூண். ஒரு பில்டிங் எப்படி 4 பில்லர் முக்கியமோ அதே மாதிரி டைரக்டர் ஹீரோ இருந்தால் கூட இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா சமமாக இருப்பாங்க. கேரக்டரும் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஈக்குவலாக அவ்வளோ கேரக்டர் பண்ணுவார். எல்லாத்தையும் படத்தை ரொம்ப அழகாக கௌதமன் சார் கொண்டு போவார். அவ்வளோ ரொம்ப பிரமாதமான கேரக்டர் அவருக்கும். அதனால் இந்த படம் வந்து 27 ரிலீஸ் ஆகும்போது வேறு யாராவது பேர் விட்டுருந்தா கூட. அப்புறம் ஃபைட் மாஸ்டர் முரளி சார் போய் சொல்லணும்னா ஷூட்டிங் நடந்துருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து சொல்லுவார், சார் எனக்கு டைம் பத்தலை சார், டைரக்டர் என் டைம் எடுத்துக்காரு சார் சொல்லுவாப்புல. ஏன்னா ஒரு ஷூட்டிங் வந்து 5 நாள் பிளான் பண்ணுவோம். 5 நாள் ஃபைட்டுக்கு ஒரு ஃபைட்டு கொடுக்குறோன்னா அதை வந்து இப்போ அந்த ஃபைட்டை வந்து அதுக்குள்ளே முடிச்சாகணும். அவர் அது முடிக்கலாம். அடுத்தடுத்து எங்களுக்கு ஷெட்யூல் இப்போ நிறைய பிரச்சனை வரும். அப்போ அவர் வந்து இது மாதிரி வந்து எனக்கு டைம் பத்தலை சார், டைரக்டர் எடுத்துக்கலாம் சார். எனக்கு அப்போ வந்து சொல்லுவோம் புரியாது. ஆனால் படம் பார்க்கும்போது தான் பார்த்தா அந்த ஃபைட்டுக்குள்ளெலாம் பார்த்தா டைரக்டர் குட்டியாக ஒரு 3-4 சீன் வச்சுருப்பார். அப்போ தான் அவர் சொன்ன விஷயம்லாம் புரிஞ்சு ரொம்ப தேங்க்ஸ் சார். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் என் பையன் சஞ்சய்குமார் என் கூட நிறையா சப்போர்ட் வந்து நிறையா விஷயம் கூட வந்து பண்ணிகிட்ருக்காப்புல. தொடர்ந்து நாங்கள் இந்த ஃபீல்டில் வந்து நிறையா படம் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதுக்கெல்லாம் ஒட்டுமொத்த காரணமும் நீங்கள் தான். மீடியா வந்து நல்லபடியாக இப்போ அந்த படத்தை வந்து இப்போ கொண்டு போய் சேர்த்து எங்களுக்கு கம்பெனிக்கு ஒரு பெரிய லெவலில் வரவேற்பை பெற்று தரணும். வருகை தந்து அத்தனை பேர் மீண்டும் வருவார்கள்னு சொல்லிட்டு நன்றி, வணக்கம். பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இங்கே இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். தேங்க்யூ ஃபார் கம்மிங். அண்ட் ஹிட்லர் வந்து எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான படம். அண்ட் அதுக்கு முன்னாடி விவேக் இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக வர முடியல. ஹீ இஸ் நாட் இன் டவுன். ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நான் தனியாக அட்டன் பண்ணுறேன். ஸோ ஹில் பி வாட்சிங் ஃபார் ஷுர். அண்ட் ஹிட்லர் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படம். அண்ட் முதல் நன்றி வந்து ப்ரொடியூசர் சாருக்கு நான் சொல்லிக்கிறேன். இப்படி ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் படத்தில் இவ்வளோ ஒரு மியூசிக்கு ஸ்கோப் உள்ள ஒரு படத்தில் வந்து நாங்கள் ஒரு பார்ட்டாக இருக்கிறது இட்ஸ் அ வெரி வெரி ஹாப்பி திங் ஃபார் அஸ். அண்ட் விஜய் ஆண்டனி சார், தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட்டு டே வந்து பூஜையில் அவரை மீட் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி வந்து டைரக்டர் சார் ஒரு சுச்சுவேஷன் சொல்லி இப்போ நீங்கள் பார்த்த இந்த சின்ன தீம் வந்து கம்போஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். அதை அவர் கேட்டுட்டு ஃபஸ்ட்டு டே அவர் மீட் பண்ணும்போதே அவர் பார்க்காத உயரம்லாம் அவர் பார்க்காத ஹிட் இல்லை. பட் ஹீ செட் வெரி வெரி ஸ்பெசிஃபிக் திங்ஸ் அபவுட் த தீம் which made us feel really happy. ஆர்கெஸ்ட்ரேஷன் நல்லாயிருக்கு, இது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்லாம் சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சார். தட் வாஸ் அ வெரி பாசிட்டிவ் ஸ்டார்ட் ஃபார் அஸ். அண்ட் தனா ப்ரோ, இந்த படத்து மூலமாக கிடைச்ச ஒரு மிகப்பெரிய நண்பர் வந்து தனான்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய நாள் நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அண்ட் அவர் ஒரு விஷயத்தை கன்சீவ் பண்ணுற விதம் அது எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இட் வாஸ் எங்களுக்குமே நிறைய ஒரு லேர்னிங்காக இருந்தது. அண்டு எல்லாம் முடித்து இப்போ இந்த படம் வந்து ஃபுல்லாக பார்க்கும்போது இருக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் வந்து ரொம்ப பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். எங்கள் எல்லாருக்குமே டீமில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். அண்ட் ப்ரெசன்ட் மீடியா, நீங்கள் இந்த படம் பார்த்துட்டு இதை பற்றி நீங்கள் எழுதுறது தான் ஆப்வியஸ்லி வந்து பீப்புள் ஆர் கோயிங் டு வாட்ச் இட். அண்ட் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் இதில் நிறைய மியூசிஷியன்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த தருணத்தில் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அண்ட் லிரிசிஸ்ட் மிஸ்டர் கு கார்த்திக், அப்புறம் கிருத்திகா நெல்சன் அண்ட் பிரகாஷ் ஃப்ரான்சிஸ், அவரால் இன்னைக்கு வர முடியலன்னு உங்ககிட்ட சாரி சொல்ல சொன்னார். ஸோ அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் அஃப்கோர்ஸ் நிறைய ஃபேவரட்ஸ் இருக்காங்க இந்த படத்தில். ரியா சுமன், யூ லுக் பியூட்டிஃபுல் இந்த ஃபிலிம். தேங்க்யூ ஐஸ்வர்யா ஃபார் டான்சிங் ஃபார் ரிங்கு சக்கு. அண்ட் ஜிவிஎம் சார், வெரி வெரி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க். உங்களோட ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இப்போ வரைக்குமே வந்து
நான் வந்து என் வீட்டில் நிறைய நாள் வந்து சண்டை போட்டுலாம் உங்கள் படம் வந்து நான் போய் பார்த்தே ஆகணும்னு பார்த்துருக்கேன். ஸோ இந்த படத்தில் நீங்களும் இருக்கீங்கன்றது இட் மேக்ஸ் திஸ் ஃபிலிம் வெரி வெரி ஸ்பெஷல் டு அஸ். ஸோ யா, திஸ் மூவி ஹஸ் கம் அவுட் பியூட்டிஃபுல். அண்ட் செப்டம்பர் 27 இந்த படம் வருது. இது கண்டிப்பாக வந்து தியேட்டரில் போய் நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆக்ஷன் படம், ஆக்ஷன் கமர்ஷியல் படம். ஸோ எல்லாருமே தியேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எங்கள் டெக்னீஷியன் சார்பா, ஏன்னா ஒரு படம் எடுக்கணும்னா ப்ரொடியூசர் தான் மெயின். அதனால் ப்ரொடியூசர் சாருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு தனா சார், எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு அளித்த தனா சாருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் பயங்கர ஹார்ட் ஒர்க்கு, எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணார். ஒரு ஃபைட்டுக்கு அப்புறம் நான் கேமராமேன் 2 பேர் தான் முக்கியம், டைரக்டர் கேமராமேன். ஒரு ஃபைட் மாஸ்டருக்கு ஃபைட் எடுக்கும்போது அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி இந்த படத்தில் நல்லாவே ஒரு ஃபைட் எடுத்திருக்கோம். விஜயாண்டி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா இது எனக்கு ஃபஸ்ட்டு படம். 2வது அவரோட ஒரு ப்ரொடக்ஷனில் ஒரு படம் கொடுத்தா ரிலீஸ் ஆகி, அது ரோமியோ. தேங்க்ஸ் சார் விஜயாண்டி சார். கௌதமன் சார் கூட நான் வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி அவரோட படத்தில் மாஸ்டர் ட்ராவல் பண்ணி அவர் ஆக்ட் பண்ண படத்தில் நான் ஃபைட் மாஸ்டராக வச்சு ஃபைட் எடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப இந்த சான்ஸ் கிடைச்சி ரொம்ப நன்றி சார். கௌதம் சார் எதுவுமே சொல்லாமல் நான் சொன்னதை அப்படியே பண்ணுறது, அதுக்கு பயங்கர தேங்க்ஸ். ஸோ நிறைய டெக்னீஷியன் இருக்காங்க. நவீன் சார் இங்கே இல்லை, கேமராமேன். அவர் செம ஹார்ட் ஒர்க்கு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேமராமேன். நம்ம எது சொன்னாலும் மறுக்காமல் அவர் எனக்கு ஃபேவராக எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. ஸோ ஆர்ட் டைரக்டர், மியூசிக் டைரக்டர், ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் நாகராஜ் சார், மற்றபடி டைரக்டரோட டீம், டிஓபியோட டீம், நான் யாரை விட்டுருந்தாலும் மன்னிச்சுங்க. டோட்டல் எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த படத்தோட ஹிட்லர் படம் கண்டிப்பாக ஒரு நல்ல சக்ஸஸ் ஆகும் வேண்டி இதோட நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். சார் நான் முடிக்கல சார். இல்லை, ஒரே ஒரு கேள்வி சார். ஏன் சார் முறைக்கிறீங்க? இல்லை சார், என்னன்னா அதாவது அவர் கூட ஒர்க் பண்ணிட்டு ஜிவிஎம் சார் கூட இன்னைக்கு அவர்கிட்ட இருந்து அந்த ஒர்க் வாங்கும்பொழுது எப்படி இருந்தது சார்? லைக் ஏதாவது சிரமம்லாம் கொடுத்தாரா, கஷ்டப்பட்டாரா அந்த சீன்ஸ் எல்லாம்? இல்லை, அவர் பெரிய ஃபைட் சார். ரெடி. நான் வந்து பீட்டர் என்னோட அசிஸ்டண்ட். அவரோட எல்லா படமுமே நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன். பீட்டர் கூட இருக்கும்போதே அவர் தான் காக்காலாம் கன்னெல்லாம் அவர் ஸ்டைல் தான். அவர் தான் பிடிச்சி ஆக்ஷனே பண்ணுவார். அவருக்கு தெரியாத விஷயமே இல்லை. அவர் கன்னுக்கிட்டையும் சரி பெண்ணுக்கிட்டையும் சரி எப்பவுமே அந்த லவ் வந்துட்டே இருக்கும் சார். அவர் ஸ்டைலாக, ஏன்னா அவருக்கு லவ் சப்ஜெக்ட் எடுக்க தெரியும், ஆக்ஷன் சப்ஜெக்ட் எடுக்க தெரியும். ஸோ செம்ம ஸ்டைல்னா அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நாங்கள் அவரோட தான் ட்ராவல் பண்ணுவோம். அவரோட ட்ராவல் பண்ண ஜெயிக்கலாம் கண்டிப்பாக. ஓ சூப்பர் சார். சார் அடுத்த படத்தில் நானும் ட்ராவல் பண்ணுறேன் சார். உங்கள் கூட ட்ராவல் பண்ணால் ஜெயிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தனா சார், அண்ணன் தான் கூப்பிடுவேன். வானம்கோட்டத்துலேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த படத்தில் அவர் எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து நிறையா பார்த்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்காக கண்டிப்பாக வெற்றி அடையணும். அண்ட் விஜய் ஆண்டனி சார், தேங்க்யூ சார் என் மேலே ட்ரஸ்ட் பண்ணதுக்கு. அண்ட் ஜிவிஎம் சார், உங்கள் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் படத்தில். அண்ட் எல்லாருக்குமே டெக்னீஷியன்ஸ் அண்ட் எல்லாருக்குமே தேங்க்யூ. விவேக் மெல்வின் சார், பேக்ரவுண்ட் மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த படத்தில். ஸோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. சூப்பர். அது என்ன படத்தில் உங்கள் கேரக்டர் பிடிக்கும்னு ஜிவிஎம் சார் சொல்லி, நிஜத்துலேயே எல்லாருக்குமே ஒரு கேரக்டர் பிடிக்குமே, ஏன் அப்படி சொன்னீங்க? இங்கே எடிட் பண்ணி பேசுகிறீங்களோ? இல்லை, ஜஸ்ட்டு கேட்டேன் நான். என்ன சார்? இல்லை, படத்தில் அவரோட கேரக்டர் ஆர்க் ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பராக. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ ஏற்கனவே 2 சாங்ஸ் பார்த்தீங்க. இதோ உங்களுக்காக